யாராவது இந்த மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுங்களேன். ஏன்னா இவங்க போற வேகத்தை பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஒட்டுமொத்த இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே வித்தியாசமான படங்களை, அதுவும் டிஃபரெண்டான ஜர்னர்ல, ரொம்ப சூப்பரான யூனிக்கான கதைகள்ல எங்களுக்கு ஏத்த ஸ்கிரீன் பிளேல தயாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரி தான்ப்பா அப்படிங்கிற பேரை வாங்கிடுவாங்க போல. ஓடிடி பக்கம் போனாலும் சரி, தியேட்டர் பக்கம் போனாலும் சரி, சில படங்கள்லாம் தேடி போய் இந்த டைம்ல தான் இருக்கா, சரி அந்த டைம்ல புக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை கொண்டு வந்து ஒரு வலையில அடைச்சு. இப்ப கூட ஓணமுக்கு ரிலீஸ் ஆன இந்த கிஷ்கிந்தா கண்டம் அப்படிங்கிற படத்தை பாக்குறதுக்கு நான் பாடா பட்டுட்டேன். டவுன் சவுத்ல அந்த படம் ரிலீஸே ஆகல, தியேட்டரே இல்ல. இங்கிட்ட வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு நிறைய தமிழ் படம் வராங்கனால அடிச்சு புடிச்சு இந்த படத்தை பார்த்துட்டேன். ஏன் இவ்வளவு பேர் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணாங்கிறது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு மிஸ்ட்ரி படம் ஆரம்பிச்சு மெதுவா போய் கடைசியில கிளைமேக்ஸ்ல பயங்கர ஹைப் அப்படியே ஒரு மாதிரி முடியுது. இந்த அணுகுண்டெல்லாம் வச்சுட்டு அது வெடிக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு நிசப்த அமைதியில இருப்போம். வெடிச்சோடனே ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த படம் முடியும் போது இருந்தது.